ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நேற்று உரையில் மண்டனமிஸ்வரருக்கும் சங்கரருக்கும் வாதம் தொடங்கிய நிலையை நாம் பார்த்தோம். அந்த வாதத்திற்கு நீதிபதியாக மண்டனமிஸ்வரின் மனைவியே அமர்த்திய நிகழ்வையும் பார்த்தோம். அவருடைய மனைவியான சரஸ்வாணி திகைப்படைந்து போனார். ஒருவரோ கணவர், மற்றவரோ முற்றும் துறந்த முனிவர். இந்த நிலை அந்த அம்மையாருக்கு பெரும் சங்கடத்தை தந்தது என்று நேற்று உரை நாம் முடித்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். தன் மீது பழி வேண்டாம் என்பதற்காக 2 மாலைகளை கொண்டு வர சொல்லி அவற்றை ஆளுக்கு ஒன்றாக போட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார்கள். யாருடைய மாலை முதலில் வாடுகின்றதோ அவர் தோற்றவராக கொல்லப்பட வேண்டும் என்றார்கள். மேலும் வாதம் துவங்குவதற்கு முன்னால் இருவரும் நிபந்தனை செய்து கொண்டார்கள். அதாவது சங்கரர் தோற்றால் அவர் துறவரத்தை விட்டு இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். மண்டனமிஸ்வரர் தோற்றால் இல்லற வாழ்க்கையை விட்டு துறவர வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். அதோடு சங்கரருக்கு சீடராக வேண்டும். இருவரும் அணிந்து கொள்ள மாலைகள் வந்தன. ஒருவருக்கொருவர் மாலை அணிவித்ததும் விவாதம் முறையாக தொடங்கியது. வாதம் துவங்கி 21 நாட்கள் ஆயின. மனித இயல்புகளுக்குரிய செயல்களே நிரந்தரமானவை என வலியுறுத்திய மண்டனமிஸ்வரின் உடல் வாதமிடம் சூட்டினால் சூடேறியது. அதனால் அவர் அணிந்திருந்த மாலை வாடி கருகிவிட்டது. ஆனால் குளிர்ந்த இதயமுடைய சங்கரரின் மார்பில் அணிந்திருந்த மாலையின் மலர்கள் செடிகளில் அன்று மலர்ந்த மலர்களைப் போல வாடாமல் வதங்காமல் பொலிவுற்று திகழ்ந்தன. எனவே மண்டனமிஸ்வரர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு சந்நியாச தீட்சை பெற்று அத்வைத தத்துவத்தை பிரசாரம் செய்யும் சீடராவதற்கு தயாரானார். சரசவாணியோ கவலை கொண்டார். கணவன் மனைவியை துறந்து வாழ முடியும், ஆனால் மனைவி தன் கணவனை துறந்து எவ்வாறு வாழ்வாள்? அவளால் தான் எவ்வாறு இருக்க முடியும் என்பதையெல்லாம் எண்ணி பார்த்தாள் அவள். அப்பொழுது சங்கரர் மௌனமாக முன்னே செல்லலானார். அவர் பின்னால் தன் ஆருயிர் மனைவியையும் திரும்பி பாராமல் மண்டனமிஸ்வரர் சங்கரர் பின்னால் செல்ல அடியெடுத்து வைத்தார். அதனை சரசவாணி கண்டார். உடனே நில்லுங்கள் என்றார். உடனே சங்கரரும் மண்டனமிஸ்வரரும் திரும்பி பார்த்தார்கள். தாயே, ஏன் தடுத்தீர்கள் என அருள் கலந்த சொற்கள் ஜகத்குருவின் வாயிலிருந்து வெளிவந்தன. அதற்கு சரசவாணி, பாதி வெற்றி முழி வெற்றியாகுமா? நீங்கள் பாதி கிணறு தானே தாண்டியிருக்கின்றீர்கள் என்று கேட்டாள். மா தாயே, வெற்றியை தாங்கள் அறிவித்த பின்தானே நான் புறப்பட்டேன். அது எப்படி பாதி வெற்றியாகும் என்றார். உலகை ஆட்கொண்ட அந்த அண்ணல் அதனை கேட்டவுடன் சரசவாணி சளைக்காமல், கணவனும் மனைவியும் ஈருடல் ஓருயிர் போன்றவர்கள் தானே, நீங்கள் அதனை நன்கு அறிந்திருப்பீர்கள். உண்மைதான் அன்னையே என்றார் சங்கரர். மீண்டும் சரசவாணி, சக்தியிலே சிவம் பாதி, சிவத்திலே சக்தி பாதி என்பதையாவது அறிவீர்களா என்று கேட்டார். அதனை கேட்டு காலடி தந்த ஆலடி அண்ணல் நிதானமாக, ஆம் தாயே, அறிவேன் என்று கூறினார். அவ்வாறானால் என் கணவரின் சரிபாதி நான் ஆயிற்றே, என்னையும் வென்றால்தானே முழு வெற்றி ஆக முடியும் என்று கூறினார். சங்கரர் சரசவாணி கூறியதை ஒப்புக்கொண்டார். அவளோடு வாதிட இசைந்தார். சங்கரர் சந்நியாசி என்றாலும் ஆய கலைகள் 64 கற்றவர். எல்லா கலைகளையும் கற்றால்தான் அத்வைத்தத்தால் ஏற்பட்ட இன்பம் பெரிதென விளங்கும். இதற்காகவே அவர் எல்லா கலைகளையும் கற்றிருந்தார். அவர் வாக்குக்கு பெருமதிப்பு இருந்தது. எவன் ஒருவன் எல்லா கலைகளையும் கற்று உள்ளடக்கி வைத்திருக்கின்றானோ அவனே கலைக்களஞ்சியம். அவ்வாறே சங்கரரும் கலைக்களஞ்சியமாக திகழ்ந்தார். வேதம், வேதாந்தம், 14 புராணங்கள், இதிகாசங்கள், ஜோதிடம், கணிதம், இசை, வில்வித்தை, உபநிடதங்கள் போன்ற எல்லாவற்றிலும் திறன் பெற்றிருந்தார். செருப்பு தைப்பவன் ஒருவன் இவரை சோதிக்க விரும்பி கிழிந்த செருப்பு, ஊசி, நூல் ஆகியவற்றை கொடுத்து அந்த கிழிந்த செருப்பை தைக்கும்படி கூறினார். சங்கரரோ நூலை ஊசியில் சேர்த்து அந்த ஊசியை மெல்ல மூக்குத்தண்டின் மீது 2 முறை தேய்த்து பின்னர் செருப்பு தைத்து காண்பித்தார். அதனை கண்டு செருப்பு தைக்கும் தொழிலாளி வியப்புற்றார்.
மூக்கில் உள்ள நீர்ப்பசை தோலை சுலபமாக துளைக்க உதவும். ஆதலால் செருப்பு தேய்ப்போர் இன்றும் அவ்வாறு செய்தே செருப்பினை தேய்க்கின்றார்கள். அதுபோலவே மரமேறியிடமிருந்து மரமேறும் முறையை கற்றார். கண்டாளனை வணங்கி தம் குருவாக ஏற்றார். எந்த குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களிடம் சங்கரர் நெருங்கி பழகினார் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். அடக்கம் உடையவர், அதே சமயத்தில் கல்வியில் வல்லவர். அவர் அறியாதது எதுவுமே இல்லை. அதனால்தான் குண்டிலிட்ட விளக்கென உழைந்தார். அத்தகையரிடம் சரசவாணி வினாக்களை தொடுத்து கொண்டே இருந்தார். சங்கரரும் தன் ஆன்ற அறிவால் சிறிதும் சளைக்காமல் விடைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். அறிவின் எல்லை இதுதானோ என்று கண்டார். காண்போர் அதிசயிக்க உண்ணும் கலைகளை பற்றிய வாதப்போரில் சங்கரர் வெற்றியின் விளிம்பில் விரைந்து கொண்டிருந்தார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய